திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பினான்சியர்களை குறிவைத்து நெருங்கி பழகுவது போல் பழகி பணம் பறித்து வந்த முன்னாள் பெண் காவலர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக பழனி நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராணி சித்ரா, நாராயணன், துர்கைராஜ். இதில் ராணி சித்ரா காவல்துறையில் சில காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். இந்த நிலையில் ராணி சித்ரா பழனி நகரில் பைனான்ஸ் தொழில் செய்பவர்களை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி நெருக்கமாக பழகி பின்னர் தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார். பழனியைச் சேர்ந்த பைனான்சியல் செய்யும் சுகுமார் என்பவர் ராணி சித்ராவின் வகையில் இருந்து பல லட்சம் ரூபாய் இழந்த நிலையில் மீண்டும் பணம் கேட்டு ராணி சித்ரா மிரட்டியதால் பழனி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் ராணி சித்ரா மற்றும் நாராயணன், துர்கைராஜ் ஆகியோர் சேர்ந்து தன்னை மிரட்டியதாக பணம் கேட்பதாகவும், பணம் தரவில்லை என்றால் நெருக்கமாக இருக்கும் வீடியோ புகைப்படங்களை சமூக வலைதள பதிவேற்றிவிடுவேன் என மிரட்டியதாக புகார் தெரிவிக்கின்றார். புகாரை பெற்ற பழனி நகர் காவல்துறையினர் நாராயணன், துர்கைராஜ் இருவரையும் பிடித்து விசாரணை செய்துள்ளனர். அப்போது ராணி சித்ராவை ஆண்கன பழக்கமாக வைத்து பழக விட்டு போட்டோ வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டியது உள்ளிட்ட புகார்கள் தெரிய வந்த எடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பழனி பகுதியில் பைனான்சியர்களை குறிவைத்து பணம் பறித்த கும்பல் 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.